ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ட்ரிபிள் டி டாக்ஸ்னா அவங்க T3. ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒன் பீஸ் எபிசோட் 1110 ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் லாஸ்ட் எபிசோட் என்ன நடந்த அதே ஃபைட் கண்டினியூ ஆகுது. விச் எஸ்பிஆர் வர்சஸ் லுச்சி அண்ட் லூஃபி அண்ட் எஸ்ஆக் வர்சஸ் ஜோரோ அண்ட் காக்குண்ட் அந்த ஃபைட் கண்டினியூ ஆகுது. ரெண்டு பேருமே ரெண்டு சைடில் பயங்கரமான அட்டாக் கொடுத்து செராஃபிம்ஸாக படுக்க வச்சிடறாங்க. ஆனால் ஷாக்கா சொல்கிறான், செராஃபிம்ஸாக சாதாரணமாக நினைக்காதீங்க, அவங்க ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஹியூமனிட்டின்னு சொன்னதும் இவங்க முக்கிய பண்ண அட்டாக் எல்லாத்தையுமே வெறும் தூசியை தட்டி விடுற மாதிரி பண்ணிட்டு ரெண்டு செராஃபிம்ஸும் எழுந்திக்குது. அப்போ ஜோரோ இதை பார்த்துட்டு இவங்க எனக்கு வானகுனியில் ஃபைட் பண்ண கிங்கை தான் ஞாபகப்படுத்துறாங்கன்னு சொல்கிறான். அப்போ ஷாக்கா, ஓ அந்த பங்கஸாலேருந்து எஸ்கேப் பண்ணானே அந்த லுனேரியானு கேட்க, அவனோட ட்ரைப் நேம்னா எனக்கு தெரியாது, ஆனால் அவன் தான் சொன்னதும் வானோவில் கைரோ எப்படி கிங்கை மீட் பண்ணா அப்படின்னு ஒரு விஷயம் போகும்ல, அதை மறுபடியுமே ஒரு ஃப்ளாஷ்பேக்காக போட்டு காட்டுறாங்க. அண்ட் ஜோரோ சொல்கிறான், எல்லாருமே அவங்க பின்னாடி எறிகிற ஃபயரை கேர்ஃபுல்லாக பாருங்க, அது இருக்கிற வரைக்கும் நம்ம என்னதான் அட்டாக் பண்ணாலும் அவங்களுக்கு ஒன்றுமே ஆகாது, ஏன்னா நான் கிங்கோட ஃபைட் பண்ணும்போது அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் மீதி மூணு பேரும் அடே இதை நீ சீக்கிரமாக நோட்டீஸ் பண்ண மாட்டியாடா அப்படின்னு சொல்ல ஷாக்கா அங்கேருந்து கிளம்பி நான் போய் ஸ்டெல்லாவை கண்டுபிடிக்க போறேன்னு போக எஸ்ஆக் அவன் அட்டாக் பண்ண போறான் அண்ட் ஜோரோ அதை பிளாக் பண்ணிடுறான். இப்படி இங்க நடக்க இன்னொரு இடத்துல எடிசன் ப்ரூக் அண்ட் நாமிய எஸ்ஆர்க் அதாவது ஜிம்பே உருவத்தில் இருக்கிற செரஃபிம் துரத்துது. அப்போ திடீர்னு இவங்க மூணு பேரும் பின்னாடி திரும்பி பார்க்க என்னடா அது போயிடுச்சான்னு பார்த்தா செனியர் பிங்கோட பவரை யூஸ் பண்ணி ஃப்ரண்ட்ல வந்து எடிசனை நாக் அவுட் பண்ணிடுறான். அண்ட் ப்ரூக் அட்டாக் பண்ண போறான், அவனையுமே ஈஸியாக அட்டாக் பண்ணிடுறான். உடனே நாமி இதை பார்த்துட்டு இல்ல என்னால் அவனை அடிக்க முடியாது, ஏன்னா அவன் ஜிம்பே அண்ட் அவன் ஒரு குழந்தை அப்படின்னு சொல்ல ஜியூஸ் வெளியே வந்து நாமி அது ஜிம்பே இல்லை, நீ கவலைப்படாத, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து அவனை டிஃபீட் பண்ணுவோம்னு சொல்ல நாமி ஆமா எடிசனை டிஸ்ட்ராய் பண்ணிட்டான் அண்ட் ப்ரூக்கையுமே அட்டாக் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஜியூஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஓடுறா. பட் அவள் யோசிச்சுட்டே தான் ஓடுறா. அப்போ ஜியூஸ் நாமி உனக்கு இது வேணாம்னா திரும்பிக்கோன்னு சொல்ல அதை வச்சு ஒரே அட்டாக் தான். முதல்ல ஜியூஸோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சு செகண்ட் அந்த அட்டாக்ல எஸ்ஆர்க்கு மாட்டிக்கிச்சு. அண்ட் இருந்தாலுமே அங்கேருந்து ஓடி வந்து நாமி அட்டாக் பண்ண வருது. நாமி பயத்தில் கத்துறா. உடனே சாஞ்சி நாமிசம் அலற சத்தம் கேட்குது அப்படின்னு அங்கேருந்து கிளம்புன சாஞ்சி வேகமாக வர்றான். அதே டைமில் ப்ரூக்குமே நாமியை காப்பாற்ற போகிறான். பட் சாஞ்சி வேகமாக வந்து ஒரே கிக்கு தான் எஸ்ஆர்க்கு எங்கேயோ போய் விழுது. மறுபடியும் எந்திக்க நாமிசா ஓகேவா, நாமிசானை யார் அட்டாக் பண்ண பார்த்தாலும் அது ஜிம்பேவா இருந்தாலும் அவனுக்கு இதுதான் கதின்னு சொல்கிறான். உடனே லிலித், உசோப், ஃப்ராங்கி அண்ட் பித்தாகோரஸை காட்டுறாங்க. அங்கே உசோப் இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஹியூமனிட்டியை எதிர்த்து நம்ம என்னதான் பண்ண போகிறோம்னு சொல்ல எஸ்ஆர்க்கு இவனை அட்டாக் பண்ண வரா. பட் லிலித் ஒரு கன்ல இருந்து பபுள் மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு அட்டாக் பண்ண அது அவன் மேலே பட்ட உடனே கீழே விழுந்துடுறா. அப்பதான் சொல்றா இது சீப்ரிசம் ஸ்டோனால செஞ்ச பபுள்னு சொன்ன உடனே ஃப்ராங்கி வேகமாக போய் அவளை கேப்சர் பண்ண போறான். பட் ஒரே கிக்கு தான். உடனே அவள் பீமை யூஸ் பண்ணி இவங்களை அட்டாக் பண்ண பார்க்குறா. பட் அப்போ ஃப்ராங்கி மட்டும் அதுலேருந்து எஸ்கேப் ஆகி அந்த பபுளை பிடிச்சி அவன் மேலே வச்சு அவளை நியூட்ரலைஸ் பண்ணுறான். பட் அதுவுமே ரொம்ப நேரம்லாம் இல்லை, ஏன்னா அவளோட ஃபேஸை ரொம்ப பாவமாக வச்ச உடனே ஐயோன்னு சொல்லி மிஸ் ஆன அந்த கேப்பில் ஃப்ராங்கி கிக் பண்ணி பாதி ஸ்டோனாக மாற்றி விடுறா. அதே மாதிரி லிலித் அண்ட் உசோப்பை அவளோட அழகில் மயங்க வச்சு ஸ்டோனாக மாற்றிடுவா. அண்ட் இப்படி இங்கே போக நெக்ஸ்ட் ஷாக்கா இந்த இடத்துல தான் ஸ்டெல்லாவால் இருக்க முடியும்னு வந்து பார்த்தா எல்லா சைபர் போல் ஏஜென்ட்ஸும் இருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல தான் வெகா பங்குமே இருக்கான். அதை பார்த்துட்டு ஷாக்கா உங்களை யார் இங்கே லாக் பண்ணி வச்சா, இருங்க டோரை ஓப்பன் பண்ணுறேன்னு சொன்ன அடுத்த செகண்டே யாரோ ஷாக்காவை ஹெட்ஷாட் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு வெகா பங்கு சைபர் போல் ஏஜென்ட்ஸ்னு எல்லாருமே ஷாக்கில் இருக்காங்க. அப்போ அவனை ஷூட் பண்ண அந்த ஆள் படிக்கட்டில் இறங்கி வரும்போது வெகா பங்க் நீ வந்து அப்படின்னு சொல்கிறதோட எபிசோடுமே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம T1 இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா அவரோட ஒப்பீனியன் சொல்லுவார், அதையும் கேளுங்க. நான் உங்க T1. ஸோ எனக்கு இந்த எபிசோட்ல ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்லாம் என்னென்னு கேட்டீங்கன்னா மொத்தம் 2 விஷயங்கள் தான். அதுல முதல் விஷயம் நமக்கு செராஃபிம்ஸோட வீக்னஸ் என்னன்றதை நமக்கு சூப்பராகவே காமிச்சிருக்காங்க கூட சொல்லலாம். அந்த இடத்துல நமக்கு என்ன காமிச்சிருப்பாங்க அப்படின்னா ஹாக் அவர் மேல வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் எரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி தான் காமிப்பாங்க. இந்த மாதிரி எஸ் பேர் எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் இவங்களுக்கான வீக்னஸ். எப்போ வந்து ஃபயர் அந்த இடத்துல கம்மியாகுதோ ஃபயர் அணையுதோ அப்பதான் வந்து நம்மளால அவங்களை அட்டாக் பண்ண முடியும். அது வரைக்கும் அவங்க ரொம்பவே ஃபாஸ்டா இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு எதுல இருந்து ரிசம்பிள் பண்றாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம வானோல வந்து பார்த்தோம்னா கிங்கோட பவரை இதே மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. சேம் அவருக்குமே பின்னாடி ஃப்ளேம் எரியற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவரையுமே ஜோரோ இந்த மாதிரி தான் அட்டாக் பண்ணியிருப்பாரு. ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஜோரோக்கு வந்து இந்த ஒரு விஷயமே தெரிய வரும் மாதிரி நமக்கு இதில் காமிப்பாங்க. அதுதான் எனக்கு இந்த எபிசோட்ல ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு கூட நான் கண்டிப்பா சொல்லுவேன். அது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலுமே அது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இம்பாக்டா அந்த ஃப்ளேம் அவங்களுக்கு உடம்புக்குள்ள கொடுக்குது அப்படின்ற ஒரு விஷயமும் அதே செகண்ட்ல அதனால அவங்களோட இந்த கிரீன் பிளட் எந்த அளவுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட் ஆகுது அப்படின்றத நமக்கு காமிப்பாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா செராஃபிம்ஸ்க்கும் இந்த ஸ்ட்ரா ஹேட் பைரட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா CP0 மெம்பர்ஸ் இவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஃபைட் நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஃபைட் அவங்க ஸ்டேஜிங் பண்ண விதத்தை பயங்கரமா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். விஷுவலி ட்ரீட்டா இருக்கும். போக போக டோகோ அனிம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பீக்ல போயிட்டு இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு விஷுவல்ஸா நம்ம கொடுத்திருப்பாங்க. அந்த ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். இந்த எபிசோட்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் இந்த 2 தான். ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு தாறுமாறு தடாலடி வீடியோவில் உங்களை மீட் பண்ற வரைக்கும் வாழ்க்கையை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. டாட்டா பை பாய்.